ஸோ இத்தனை வருஷங்களில் பல ஆக்டர்ஸ் கூட நடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நடிகர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கலாம்னு தோணுது சார்? அவங்க வந்து பழம்பெரும் நடிகராக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு யாராவது இருக்காங்களா சார்? எங்கள் சிவாஜி அப்பாவோட அவங்க நடித்த ஒரு படத்தில் நடித்தேன். ஆனால் அவங்க கூட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. இனி எந்த ஜென்மத்தில் கிடைக்க போகுது? ஸோ இவ்வளோ படங்கள் கூகுள் எண்ணி பார்த்தா 250க்கும் மேலே படங்கள் கிட்டத்தட்ட நான் அது கணக்கு வச்சுக்கல சார். நான் அதெல்லாம் ஒன்றும் எண்ணியெல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம வாடகை அன்னைக்கு ஒரு ரைட் ஓகே போகிறோமா, ஒரு படம் ரைட் ஓகே, ஒரு படமா ரைட் ஓகே, இப்படி தான். அது எதுக்கு எண்ணி பார்த்துட்டு இவ்வளோ படம் நடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அது நம்மளை அறியாமல் ஒரு திமிர் வரலாம். அது வரக்கூடாது. அப்படியா சார்? ஆமாம், அது வரக்கூடாது. எப்போவுமே ரைட் ஓகே. ஏதாவது ஒரு கதை சரி இன்னும் இந்த மாதிரி எனக்கு கதை வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? மக்களுக்காக போராடி உயிர் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு புரட்சிக்காரனாக நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. வரட்டும், அந்த மாதிரி வரட்டும், பார்ப்போம்.